என் பேர் கிஷன். நீங்கள் முதல்ல சொன்னீங்க இங்கே இஸ்லாமியர் யாரும் இறக்குமதி பண்ணலைன்னு சொன்னீங்க. நான் என்னங்கன்னா தமிழுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குதா, அப்புறம் தமிழ் போராளிகள் தமிழ் கவிஞர்களை பற்றி ஏன் எந்த நிகழ்ச்சியிலையும் நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்க? இப்போ சகோதரர் கிருஷ்ணன் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள்லாம் வந்தவர்கள் கிடையாது, அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட, தமிழ் இலக்கியத்திற்கு ஏன் நீங்கள் முக்கியத்துவம் தருவதில்லை அப்படிங்கிற ஒரு துணை கேள்வியோட அவருடைய கேள்வி இருக்கிறது. இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த கோட்பாடுகளுக்கு நான் உட்பட்டு இருக்க வேண்டும். நான் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி என்ன விதிமுறைகள் எல்லாம் சொல்கிறதோ அந்த விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த கம்பெனியில் நான் பணியாற்ற முடியும். என்னுடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தான் இஸ்லாமியனாக இருக்க முடியும். அப்போ அந்த உணர்வோடு தான் நான் என்ன செய்கின்றேன், ஏதோ ஒரு மதத்தில் இருந்திருப்பேன், பறையராகவோ பல்லராகவோ ஏதோ ஒரு ஜாதியில் இருந்திருப்பேன். என்னுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறையின் காரணமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பேன். எதற்காக ஏற்றுக்கொள்றேன்? என்னிடத்தில் என்னுடைய சமூகம் என்னை அடக்கியது, ஒடுக்கியது, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்திற்கு வந்தேன். ஏன் இஸ்லாத்திற்கு வந்தேன்? இஸ்லாத்தில் சமத்துவம் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், ஆனா இன்னைக்கு நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன். நான் என்ன ஜாதின்னு என்னை பெற்றவர்கிட்ட கேட்டாலும் தெரியாது, என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் என்ன ஜாதின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. நான் ஏன் என்றால் இஸ்லாத்தில் வந்து விட்டேன். என்னுடைய ஜாதி எதுவுன்னு தெரியாது, நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன்னு தெரியாது. நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், சகோதரத்துவம் என்னிடத்தில் வந்து விட்டது. நான் ஒரு கோயிலுக்கு போனேன், இஸ்லாத்தில் இல்லாத பொழுது ஒரு எல்லை வச்சிருப்பான், இந்த இடம் வரைக்கும் தான் நீ வரணும், கருவறைக்கு வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ தான் வரணும்னு சில ஆகம விதிகள் வச்சிருப்பாங்க. இவர்கள் இந்த எல்லை வரை வரலாம், உயர்ந்த குலத்தவர்கள் உயர்ந்த ஜாதியவர்கள் இந்த கருவறை வரலாம், இப்படி எல்லாம் இருந்திருக்கும். நான் என்ன நினைச்சிருப்பேன், அவரும் மனிதர் நானும் மனிதர், அவர் உடையிலும் ரத்தம் ஓடுகிறது, என்னுடைய உடையிலும் ரத்தம் ஓடுகிறது, அவருக்கும் உணர்ச்சி இருக்கிறது, எனக்கும் உணர்ச்சி இருக்கிறது. ஆனா கடவுளை பார்க்கறதுக்கு அவர் மட்டும் உள்ள போய் கருவறையில போய் பார்க்கிறாரு, நான் என்னுடைய எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுட்டேனுங்கிற இந்த வருத்தம் என்ன செய்கிறது, இஸ்லாத்தை பார்க்கும் பொழுது மாறிவிடுகிறது. பள்ளிவாசல் அனைவரும் சரிசமமாக நின்று வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள். யார் ஏற்றத்தாழ்வு, யார் உயர்ந்த ஜாதி, யார் தாழ்ந்த ஜாதின்னு அங்க தெரியல. அப்ப இஸ்லாத்துல இருந்தா எந்தவித ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதெல்லாம் உணர்ந்துதான் என்ன செய்கின்றேன், இஸ்லாமிய கோட்பாடுகளுக்குள் நுழைந்து விடுகின்றேன். அப்படி இஸ்லாமிய கோட்பாடுகளுக்குள் நுழைந்த பொழுது எதெல்லாம் விதிமுறை, எதெல்லாம் இஸ்லாம் சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாதுங்க இஸ்லாம். இப்போ உதாரணத்திற்கு இன்னைக்கு அரபியில தான் பாத்தீங்க அப்படின்னாக்க பாங்கு சொல்லுவாங்க. 5 பேர்த்து தொழுகை நீங்க பள்ளிவாசல பார்த்திருப்பீங்க, அரபியில பாங்கு சொல்லுவாங்க. அருள்மறை வசனம் இருக்கு, குரான் இருக்கு இல்லையா, இது அரபியில தான் வந்திருக்கிறது. அது இன்னைக்கு தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப அரபியில குரான் இருக்கிறது, பாங்கு அரபியில சொல்றாங்க. இது ஒரு மொழியோடைய பிடிச்சதுனால தான் அது மொழி வரி மாதிரி தெரியுது அப்படிங்கிற எண்ணம் தோணலாம். இப்படிப்பட்ட மொழியை கூட இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா, ஒருவருக்கு அரபி தெரிகிறது என்று சொன்னால் அரபி தெரியாதவரை விட அவர் உயர்ந்தவர் அல்ல, அரபி தெரியாதவர் அரபி தெரிந்த விட தாழ்ந்தவர் அல்ல. மொழியினால் மனிதனிடத்தில் வித்தியாசம் கிடையாது. இந்த மொழி எப்படி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், முகமது இறுதி தூதர் இருக்கார் இல்லையா, அவர் அரபு பேசக்கூடிய அந்த நாட்டில் மக்காவில் அங்கு இருந்தார், அங்கு தேர்வு செய்யப்பட்டார். அதனால அவருடைய தாய்மொழியில் அருள்முறை வரலப்பட்டது, குர்ஆன் கொடுக்கப்பட்டது. இதற்கு முன்னே நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்கள் வெவ்வேறு மொழியில் வெவ்வேறு சமூகத்தில் இருந்து தூதர்கள் வந்தார்கள். அவர்கள் என்ன மொழியில் பேசினார்களோ அந்த மொழியில் தான் வேதத்தை இறைவன் கொடுத்தான். அவன் இந்த வேதம் என்பது இன்னைக்கு அரபி மொழியில் இருக்குல்ல, அது மொழி பிடிப்பின் காரணமாக வரப்படவில்லை. இறுதி தூதருக்கு அதுதான் தாய்மொழியாக இருந்தது, அதனால் அந்த மொழியில் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப பள்ளிவாசல வாங்க சொல்றோம், தமிழ்நாட்டில் ஏங்க அரபியில சொல்றாங்க அப்படிங்கிற என்ன, இது மொழிவெறி தானே அப்படின்னு நினைப்பீங்க. பாங்குங்கிறது என்ன, பள்ளிவாசல பாங்கு சொன்னா முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் தொழுகைக்கு போய்விட வேண்டும். அந்த பாங்கு சொன்னா தொழுகைக்கு அழைக்கப்படுகிறாள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ உதாரணத்திற்கு அரபிக்கு இருந்து என்ன செய்யறாரு, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, தமிழ்நாட்டில் நம்ம மதுரையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அரபு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்னு சொல்றோம் இல்லையா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் சொல்றோம், அல்லாஹ் பெரியவன் விரைந்து தொழுகைக்கு வாருங்கன்னு சொல்றோம். அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தமிழ்ல சொல்றாரு, அல்லாஹ் மிகப்பெரியவன் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள்ங்கிறாரு. இப்போ இந்த அரபிக்கு என்ன தெரியும், என்றால் ஏதோ மைக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பார். ஆனா ஒரே மொழியாக உலகம் முழுவதும் ஒரே மொழியாக இருக்கும் பொழுது இங்கிலீஷ் பேசுறவனுக்கும் அல்லாஹ் அக்பர் தொழுகைக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியும், தெலுங்கு பேசுறவனுக்கும் தெரியும், தமிழ் பேசுறவனுக்கும் தெரியும்.
அவ இந்த மொழி ஒற்றுமை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக மொழி இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா மொழியில பாத்தீங்கன்னா இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்றது கிடையாது. மொழி என்பது ஒருவன் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய சாதனமாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மொழியை வைத்துக்கொண்டு இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற அந்த எடை போடக்கூடிய விஷயம் இஸ்லாத்தில் இல்லை என்பதால் நாங்க தமிழ் உயர்ந்த மொழி அரபி உயர்ந்த மொழி என்று எப்போதுமே சொல்ல கிடையாது. எல்லாம் சரிசமானது என்பதுதான் நம்ம நிலைப்பாடு. இலக்கியங்களை ஏன் புகழ்வதில்லை? இலக்கியங்கள்ங்கிறது என்னங்க? இலக்கியங்கள் என்றால் இல்லாத ஒன்றை அதிகமாக அவன் அதை சொல்வதுதான் இலக்கியம். ஒரு கவிஞன் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுகின்றான், இல்லாத ஒன்றை கூடுதலாக தன்னுடைய கவிதையில் வரைகிறான் என்று சொன்னால் இல்லாத ஒன்றை சொல்வது என்பது தேவையற்றது. நமக்கு அதில் என்ன பயன் இருக்கு? ரசிக்கிறது வேற. இப்போ குழந்தைய பார்க்குறோம், அழகா இருக்க, நல்ல மாதிரி நல்ல பளிச்சுனா அவருடைய முகம் இருக்கேன்னு சொல்றோம்னா இதில் எந்தவித விஷயம் இல்லை. ஆனால் இலக்கியத்தில் என்ன செய்யறான் அப்படின்னா, இலக்கியம் என்கின்ற பெயரில் பல இட்டுக்கட்டான விஷயங்கள், கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிலவை என்ன சொல்றான், ஒரு பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அரை நிலவோடு இருக்கும் பொழுது நான் அந்த பெண்ணை பார்த்தேன்னு ஒரு கவிதை எழுதுறான். இது நீங்க இலக்கிய நிறையா பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை எப்போ அரை நிலவில் பார்த்திருப்பான் அப்படின்னு நமக்கு தோணும். இதை நீங்க ரசிப்பதற்கு படிப்பதற்கு ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்கலாமே தவிர இதை நம்ம பாராட்டி இது உயர்ந்தது எப்படி எழுதியிருக்கிறான் அப்படின்னு நம்ம பாராட்ட முடியுமான்னா அவனுடைய திறமையில் எழுத்தாற்றல் பாராட்டலாம். அவன் அரபு தேசத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கிய நடை பார்த்தீங்கன்னா கடுமையாக எழுதக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இலக்கிய நடை எல்லாம் எழுதக்கூடிய காலத்தில் தான் இந்த அருள்மறை இருக்கிறத அது பார்த்தீங்க அப்படின்னா இறை தூதருக்கு அருளப்பட்டது. அப்போது இலக்கியத்தில் புலமையாக இருந்த கவிஞர்கள் எல்லாம் உண்டு. கவிஞர்கள் அரபு இலக்கிய கவிஞர்கள் போல யாருமே எழுத முடியாது. அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா எதுகை மோனைகள் இலக்கிய நடைகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட தருணத்தில் இந்த அருள்மறை அருளப்படுகிறது. அப்போது அந்த இலக்கியவாதிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எழுத படிக்க தெரியாத இந்த முகமது இதை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இது இவருடைய கருத்து கிடையாது. இந்த இலக்கிய மேம்பாடு இலக்கியத்தின் தரத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது. இது நிச்சயமாக இறைவனுடைய அருளாகத்தான் இருக்கும், இறைவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கும் என்ற அந்த இலக்கிய கவிஞர்கள் என்ன சொன்னாங்க? அருள்மறையை இலக்கியத்தின் மிகப்பெரிய பெட்டகம் என்று சொன்னார்கள். அப்ப நம்ம இலக்கியம்னு இஸ்லாமிய மார்க்கம் எதை பார்க்கும் அப்படின்னா அருள்மறையை பார்க்கும். மற்ற பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கவிஞனை பாராட்டுவோம், நல்லா எழுதியிருக்காருன்னு பாராட்டுவோம், இவர் கவிதை எழுதுறதுல மிக சிறந்தவர் என்று பாராட்டுவோமே தவிர அது பாராட்டாக இருக்குமே தவிர அதை நம்ம அங்கீகரித்து அது மார்க்க விஷயத்தில் ஒப்பிடக்கூடிய நிகழ்வா இருக்கணும்னா அப்படி நிகழ்வாக இருக்காது என்பதுதான் யதார்த்தம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.